உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்காக குரு வக்ர பயிற்சி நிவர்த்தி. நேயர்களே, நாம் இந்த நிகழ்ச்சியில், இந்த வீடியோ பதிவில் குரு வக்ரம் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக மேசராசிக்கு குரு தனது ஆட்சி வீடான மீனத்தில் இருக்கார். ஸோ 12 அதிபதி 12ஆம் இடத்துல இருப்பது, ஆட்சி இடத்துல இருப்பது பெரும்பான்மையான ஒரு நன்மை அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிற பட்சத்தில் கூட, ஒரு கிரகம் எந்த பாவத்தில் ஆட்சி ஆகிறதோ அந்த பாவத்தோட நன்மையை அவ்வளோ சீக்கிரம் செய்யாது. சும்மா கம்முன்னு உட்காந்துக்கும். ஏன்னா அந்த இடத்துல அவங்க சொந்த வீட்டில் ராஜா மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஒருத்தர் நல்லா வேலை பார்க்குறாரு, அவருக்கு ஆட்சி பெற்ற கிரக நிலையோட தசாபுத்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அடுத்தவர்கிட்ட வேலை பார்க்க மாட்டார். திடீர்னு அவருக்கு ஈகம் வந்துடும். எத்தனை நாள் தான் இன்னொருத்தவன்ட்ட அடிமையாக இருக்கிறது? நம்ம எப்படி சொந்த முயற்சியில் முன்னேறணும், சொந்த தொழில் தான் வைக்கணும். லக்னாதிபதியே ஆட்சியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவரால் ஒரு நிரந்தரமான இன்னொருத்தவங்க கிட்ட ஒரு வேலைக்கு போக முடியாத ஒரு நிலைமை எப்படியே இருக்கும். அப்படியே போனாலும் இந்த தசாபுத்திகள் மாறுற கட்டத்தில் ஒரு டெம்பரவரியாக அந்தந்த கோச்சார ரீதியாக மாற்றங்கள் வரும்போது போயிட்டு கடைசியில் சொந்த தொழில் தான் நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவாங்க. அந்த மாதிரி நிலைமையில தான் எந்த ஒரு கிரகமும் ஆட்சி பெற்ற நிலைமையிலையோ உச்சம் பெற்று அமர்ந்து இருக்கும்போதோ அதோட தசாபுத்தி காலத்தில் அடுத்தவர்கிட்ட வேலை செய்யாமல் தன்னை உயர்நிலையோடு வைத்துக்கொள்ளும். அந்த ரீதியில் மேஷ ராசிக்கு இப்போது 12ஆம் இடத்துக்குரிய குரு ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது எப்போவுமே ஒரு செலவுகளை செய்ய விட மாட்டார். அதுவும் நியாயமாக 12ஆம் இடம்ங்கிறது அசுப செலவுகளையும் விரயத்தையும் சரி சுப விரயத்தையும் கொடுக்கக்கூடியது. அதுவும் இல்லாமல் ஜாதகத்தில் லக்னம் எவ்வளோ முக்கியமோ, லக்னத்தை ஊக்குவிப்பதற்கு, லக்னத்தை மூவ் பண்ணுவதற்கு, லக்ன பாவம் வளர்ச்சி அடைவதற்கு விரயஸ்தானம் மிக முக்கியம். ஒவ்வொரு பாவத்துக்குமே அதோட விரயஸ்தானம் மிக முக்கியம். ஏன்னா விரயஸ்தானத்தில் எவ்வளோ தூரம் விரயங்கள் நல்லபடியாக நடக்குதுங்கிற பொறுத்து தான் ஒருத்தரோட முன்னேற்றமே இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் நல்ல ஒரு அந்தஸ்தோட நல்ல ஒரு மதிப்பான இடத்துல ஜாதகத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த விரயம் கரெக்டாக செயல்பட, செவ்வாய் அழகாக செயல்பட தான் ஒரு ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிற அந்த கர்த்தாவால் தன்னோட வாழ்க்கையோட உயர்நிலையை அடைய முடியும். இது ஜாதக ரீதியாக நம்ம சொல்கிறது. அப்போது ஒருத்தனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வாங்கன்னு தெரில. நான் பொதுவாக ஜாதகம் பார்க்கும் பொழுதும் சரி, எனக்கு எந்த இடத்துலையுமே விரயஸ்தானத்துக்கு அதிக மதிப்பு கொடுப்பேன். ஒருத்தர் நான் தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டு வந்தால் 10க்கு 12ஆம் பாவகம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஏன்னா தொழிலுங்கிறது 10ஆம் பாவம் 9ஆம் பாவம் விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானம் நல்லா இருக்கிற பட்சத்தில் தான் அவர் தொழில் வளர்ச்சி அடைய போதா. அதுவும் இல்லாமல் 10க்கு 10 பாவம் பார்த்துக்கணும். அதே மாதிரி 10க்கு விரயமான 9க்கு 9 பாவம் பார்த்துக்கிறோம். இப்படி தான் ஒரு விரயஸ்தானத்தை நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். அதே மாதிரி செவ்வாய் இன்றைக்கி மேஷ ராசிக்காரர்கள் நல்ல பரிமாண வளர்ச்சி அடையணும் அப்படின்னா குரு கண்டிப்பாக நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? அந்தணன் தனித்து நின்றால் அவகீர்த்தி மெத்த உண்டு அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ அந்தணன் மீனத்தில் தனித்து நிற்கிற கதை தான். ஆனால் இதுவரைக்கும் இல்லாத அந்த ஒரு பிரச்சனை, இதுவரைக்கும் செலவு செய்ய முடியலை, ஏதோ செலவு செய்யணும், தனக்குன்னு ஒரு செலவு செஞ்சுக்க முடியல, தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியல, தன்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியல, தனக்கான படிப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியல, என்னோட சுய மதிப்பீட்டுக்காக நான் ஒரு தொழில் வைக்கிறேன், அந்த தொழிலில் என்னால் முதலீடு போட முடியல, எங்கேயோ நான் செலவு செய்யக்கூடிய ஒரு இடம் என்னால் தடுக்கப்படுகிறது, அது எனக்கு சரியாக வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ரம் நிச்சயமாக 100% நன்மை செய்யும். அப்போது என்ன செலவு செய்கிறது நன்மையா அப்படின்னா, செலவு செய்வதால் தான் நம்ம முன்னேற முடியும். செலவே செய்யாமல் இருக்கணும்னா நம்மளோட லைஃப் ப்ராசஸ் தேக்க நிலையில் இருக்குன்னு அர்த்தம், நம்மளால் முன்னேற முடியலன்னு அர்த்தம். இப்போ ஒரு பண்டிகை நாள்லாம் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக கோடி துணி உடுத்த வேண்டும். இந்த பழசு ஆகிறதெல்லாம் ஆக 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 சனியின் காரகத்துவத்தை குறிக்கிறது. எவ்வளோ தூரம் வீட்டில் பழசை தேக்கி வைக்கிறோமோ அதெல்லாம் சனியோட காரகத்துவத்தில் வந்துடுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சனி பகவானை வீட்டில் நிறையா தேக்கி வச்சுக்கிறோம்.
அப்போது இங்கே குரு வந்து புதுசு பொலிவு அப்படின்னா ஒரு விரயம் பண்ணி ஒரு விஷயத்தை வாங்கணும், செலவு பண்ணி தான் ஒரு புதுசாக வாங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். செலவு இல்லாமல் எந்த புதுமையான விஷயத்தையும் நம்ம அனுபவிக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விரயம் அப்படின்னு செயல்படலைன்னா நம்ம பழசான அந்த சனி பகவானுடைய தேங்கி நின்றுவோம். அப்போ லைஃப்பும் வந்து அந்த தேக்க நிலையிலே தான் இருக்கும். அப்படி இல்லாமல் மேஷராசிக்காரங்களுக்கு வந்து சனியோட காரகத்துவத்திலேருந்து விடுபட்டு புதுசாக தன்னை பொலிவுபடுத்திக்க ஒரு புது வீடு வாங்குறதாகட்டும், புது தொழில், புது உத்தியோகம், புது வெளிநாடு யோகம் கிடைக்கிறதாகட்டும், கண்டிப்பான முறையில் இந்த குரு வக்ரம் வந்து ரொம்ப நல்லா செயல்படும். அதே சமயம் வந்து இரண்டாம் திருமணத்திற்காக, புது திருமணத்திற்காக, இல்லது வயதாகி வெயிட் பண்ணி இன்னும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அழகான சுப விரயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதுவும் இல்லாமல் ராகு மேஷத்தில் இருக்கிறதுனால கூட சில தடைப்பாடுகள், இந்த என்னதான் குரு கொஞ்சம் செயல்படுத்தி ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு குரு நல்லா லக்னத்துக்கு நல்லா தான் இருக்கார், ராசிக்கு தான் வந்து கோச்சாரத்தில் 12ல் இருக்கார், லக்னத்துக்கு நல்லா தான் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் கூட திருப்பி ராசியிலே வந்து ராகு நிற்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்படி இல்லாமல் இது ஈக்குவல் பொசிஷன், ராகுவுக்கு நிகராக செயல்படும். எப்படின்னா குரு நேர்கதியில் இருக்கும்போதும் ராகு வக்ரகதியில் ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணிக்கிற ஒரு தன்மையை இத்தனை நாள் கொடுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ அப்படி இல்லை, ராகு கிட்டேருந்து குரு ஜஸ்ட் எஸ்கேப் ஆன மாதிரி ஒரு விஷயம் செயல்படுறதுனால கண்டிப்பாக ராகு இருந்தாலும் கூட முன்னதை காட்டிலும் மேச ராசியினருக்கு தன்னோட வாழ்க்கையையும் வாழ்நாளையும் புதுப்பித்து கொள்வதற்கு இந்த குரு வக்ரம் வந்து அதிக ஒரு பாசிபிலிட்டிஸை தருகிறது. அதே சமயம் வந்து புது கார் வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும், பழசை விற்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான வாய்ப்பாக இந்த நாட்கள் அமையுது. 28/7/2022 23/11/2022 வரை இந்த குரு வக்ரமானது செயல்படுது. அப்போ இந்த மேச ராசியினர் இந்த காலகட்டத்தினை பயன்படுத்தி கொண்டு தன்னோட இடம், பொருள், வேலை வாய்ப்பு, இரண்டாம் திருமணம், இரண்டாவது குழந்தை மற்றும் வந்து இப்போது வேறு ஏதாச்சும் வந்து யோசிக்கிறீங்க, இந்த பழைய தொழிலே விட்டுடலாம், இந்த தொழிலே எனக்கு வேணாம், புதுசாக ஏதாச்சும் ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம், வாழ்க்கையை புதுசாக மாற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பாக அமையும். அதே சமயம் தொடர்ந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நீங்கள் சொல்லும்போது அதிகமாக ஹெல்த்தை பற்றி சொல்கிறதில்ல, ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் கொஞ்சம் ஹெல்த் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதனால் எல்லா ராசிக்கும் சொல்லும் பொழுதும் இந்த மாதம் அவர்களுடைய உடல் நலத்திற்கான ஒரு சின்ன நோட்ஸும் கொடுத்துடலாம். இப்போது தன்னோட உடலில் ட்ரீட்மெண்ட் பத்தலை, ஒரு டாக்டர் வந்து சரியில்லை, இல்லை அவர்கிட்ட ராசி இல்லை, இல்லை அவரோட செயல்பாடுகள் வந்து நமக்கு ஒத்துக்க மாட்டேது, அவர் நிறையா ஃபுட் ஹேபிட்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்கிறாரு, ஆனால் அந்த டேப்லெட் எடுக்கும்போது என்னால் அந்த ஃபுட் ஹேபிட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல, நான் திருப்பி அந்த ஃபுட் ஹேபிட்டை எடுத்துக்கிறேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ குரு வேகமாக உங்களோட உடல்நிலையை முன்னேற்றத்துக்கு உதவுறாரு. முன்னேற்றத்துக்கு உதவும் போது நல்ல கரெக்டான டாக்டரை பார்த்து வைத்தியம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மேசராசியினருக்கு அதிகமாக உண்டு. ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களுக்கும் சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் உள்ளவங்களுக்கும் சரி, குரு அழகாக தனது வக்ர அடைந்ததுனால அழகாக உங்களை முன்னேற்றுவதற்குரிய வாய்ப்பில் உங்களுக்கு ஒரு குருவை உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி, என்னடா நம்ம குரு எப்போ பாரு நிறைய பொறுமைன்னே பேசுகிறாரு, ஒரு கொஞ்சம் சீக்கிரம் ஆக்டிவிட்டியில் இருக்க மாட்டேறாரு, இந்த காலத்தை ஒட்டி வர மாட்டுறாங்க அப்படின்னு நிறைய வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ரம் வந்து பெரிய சப்போர்ட்டபுளாக இருக்கும். நன்றி மேசராசி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.